அட, இதுக்குத்தான் டாய்லெட்டில் 2 லிஸ்ட் இருக்கா? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. அசத்தல் போ. டாய்லெட்டில் 2+ அமைப்பானது குறிப்பாக டியூயல் ஃப்ளஷ் சிஸ்டம் என அழைக்கப்படுகிறது. இது குறைவான தண்ணீரை பயன்படுத்தி குளிர் குழாய் அமைப்புகளில் நீரை சிக்கனமாக செலவிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சிறுநீர் கழிக்க மற்றும் மலம் கழிக்க தனித்தனியான தண்ணீர் அளவுகளை வழங்குகிறது. சிறுநீர் கழிப்பதற்கு குறைவான தண்ணீர் பயன்படும். பொதுவாக 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் மட்டுமே வெளிப்படுத்தப்படும். தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதால் இது நீர் சேமிக்க உதவுகிறது. முழு ஃப்ளஷ் மலம் கழிப்பதற்காக அதிகமான தண்ணீர் வெளியேறும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 6 முதல் 9 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இது கழிவுகளை முழுமையாக கழிவுநீர் குழாய்களில் கொண்டு செல்லும். இதன் முக்கிய நோக்கங்கள்: நீர் சேமிப்பு. வழக்கமான ஃப்ளஷ் அமைப்புகள் 12 லிட்டர் தண்ணீரை விடுகின்றன. ஆனால் டியூயல் ஃப்ளஷ் அமைப்புகள் இதை 50% முதல் 70% வரை குறைக்கும். சுத்தமான அமைப்பு. சிறுநீருக்கு தனியாக சிறிய ஃப்ளஷ் அமைப்பு வழங்குவதால் கழிவறை சுத்தமாக இருக்கும். சூழலுக்கு நட்பு. குறைவான தண்ணீர் பயன்படுத்துவதால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகின்றன. டியூயல் ஃப்ளஷ் சிஸ்டம் பயன்பாட்டின் பலன்கள். ஒரு வீட்டில் டியூயல் ஃப்ளஷ் அமைப்பை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு நாளும் 10,000 முதல் 20,000 லிட்டர் தண்ணீர் சேமிக்க முடியும். இது நீர் மிச்சம் செய்ய மட்டுமல்ல, நீர் பங்களிப்பு கட்டணங்களையும் குறைக்க உதவும். தனிப்பட்ட ஃப்ளஷ் அமைப்பின் தண்ணீர் அளவை அதன் வடிவமைப்பு மற்றும் தரத்தை பொறுத்து உற்பத்தியாளர்கள் மாற்றலாம். அதனால் சிறுநீர் ஃப்ளஷ் குறைவான நீரையும், மலம் ஃப்ளஷ் அதிக நீரையும் அளிக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.